திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, தனுசு ராசி போராட நட்சத்திரத்தினுடைய பதிவத்தை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பலன்கள் எப்படி இருக்கும் பார்க்கலாம், தசாபுத்திகள் எப்படி இருக்கும், இறுதியாக வழிபாடுகள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். தனுசு ராசி குருவினுடைய ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோணம், அதாவது காலபுருஷனுக்கு 9வது ராசியாக இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ராசி தான் இந்த தனுசு ராசி. இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக ராசின்னு சொல்கிறோம். அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி, பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்கிறோம். இது இயற்கையாகவே குரு ஒரு சுபகிரகம். இவர் தேவர்களுக்கெல்லாம் குரு. இதில் போராடம் அப்படிங்கிறது இதுவும் ஒரு லக்ஸரியான ஒரு குருவுக்குண்டான ஒரு அமைப்பு. யாருக்கு குரு? அசுரர் குருவாக இருக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன். போராட நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன். அப்போது அதி தேவதை யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வருணன். யாருனுடைய கர்மாவை வாங்கின நட்சத்திரம் அப்படின்னா புதனுடைய கர்மாவை வாங்கின நட்சத்திரம். சுக்கிரன் அப்படின்னு சொன்னால் சுகபோகம், வாழ்க்கை, என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய ஒரு அமைப்பு, வீடு, மனை, சொத்து சுகங்கள், எதிர்பார்த்த திருமண வாழ்க்கை, இது எல்லாமே இந்த சுக்கிரனுக்கு பொருந்தும். தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக வாழக்கூடியவர்கள் தான் இந்த போராட நட்சத்திரம். போராட நட்சத்திரம் போராடி பெடும் அப்படிங்கிறது உண்மைதான். எதையும் இவங்க சாதாரணமாக விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி வேண்டாம், இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. எதுவுமே இவங்க பார்த்தது, ஆசைப்பட்டது, வேணுங்கிறது கிடைக்கும், கிடைத்தே தீரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அது தவறான செயலாக இருந்தாலும் சரி, நல்ல செயலாக இருந்தாலும் சரி, ஒரு போராடி அது வாங்கக்கூடிய அமைப்பை வெற்றி விடுவார்கள். வேண்டான்னு சொன்னாலும், பேரண்ட்ஸ் ஒத்துக்கல, இது நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு பிடிவாத குணத்தோடவாகவோ அல்லது ஒரு போராடியோ அந்த விஷயத்தை அவங்க செய்தே தீர்வார்கள் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா போராடினா தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த போராட நட்சத்திரத்தினுடைய விதியே, வேறு வழி கிடையாது. இது இதனுடைய கர்மா. அப்போது இளம் வயதிலேயே பார்த்தீங்கன்னா கல்வி, ஞானம், எல்லா வசதி வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா தந்தைக்கு ஒரு வளர்ச்சி, நல்ல செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல வீடு, மனை, சொத்து சுகங்கள், இதெல்லாமே உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்துட்டால் நிச்சயமாக கிடைத்துவிடும். அதே போல் உங்கள் கூட பிறந்தவங்க, நண்பர்கள், இவங்க எல்லாருமே உங்களுக்கு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. காஸ்மெட்டிக்ஸு, அழகுபடுத்தி கொள்வது, உங்களை பெருமைப்படுத்தி கொள்வது, எங்கே போனாலும் ஒரு நீட்டாக போகிறது, எல்லா இடத்துலையும் தனித்து தெரிவது, இதெல்லாமே இந்த போராட நட்சத்திரம். ஈர்ப்பு தன்மை ஜாஸ்தி உள்ள நட்சத்திரம். எப்பொழுதுமே அழகு சார்ந்த விஷயங்கள், உணவு பிரியர்கள், நல்லா சாப்பிடணும், நல்லா அழகாக இருக்கணும், நல்லா உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும், இப்படிங்கிறது தன்னை பற்றின எண்ணங்களும் நிறைய கொண்ட நட்சத்திரம் இந்த போராட நட்சத்திரம். போராட நட்சத்திரத்துக்கு அதிபதி அதிதேவதை வருணன் சொல்கிறோம். அப்போ இந்த வருணன் அப்படின்னா மலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், போராட நட்சத்திரக்காரர்கள் பிறக்கும் பொழுது மழை வரும், அவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்பொழுது மழை வரும், திருமணத்தப்ப மழை வரும், இது போல் சுபகாரியங்கள் ஏதாவது செய்யும் பொழுது பார்த்துட்டிங்கன்னா அறிகுறியாக மழை வரும். இந்த மழை இவங்களுக்கு அறிகுறி கொடுத்துருச்சுனாலே அதற்கப்புறம் அவங்களுக்கு வெற்றி தான் அப்படிங்கிறத மாற்றமே கிடையாது. அதே போல் மலையில் நனையிறது, மழை நீரில் குளிப்பது, மலையில் நனைஞ்சா ஒரு நல்ல உடம்பு புத்துணர்ச்சி ஆகிறது, இதெல்லாமே இந்த போராட நட்சத்திரத்துக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நல்ல வாழ்க்கை. ஆனால் இதில் பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் திருமண வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் பொருத்தம் பார்க்கிறது, நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையனுடைய விருப்பப்பட்டு செய்யக்கூடிய திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பொருத்தம் பார்த்து நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா இவங்க எந்த அளவுக்கு சந்தோஷமாக வாழ்கிறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும். இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது பாருங்கள், இவங்களுக்கு சுத்தமாக இருக்கணும். வீடு, மனைகள் எல்லாமே அப்படி நீட்டாக இருக்கணும். உள்ளே வந்தாலே லக்ஸரியான பொருட்கள் இருக்கணும். அதே போல் கார் அப்படிங்கிறது ரொம்ப விருப்பம். புதிய கார் வாங்குவாங்க. காரை நீட்டாக வச்சுக்கணும், காரை கழுவுறது, காரை சுத்தப்படுத்தி, இவங்க ஓட்டுறாங்களோ இல்லையோ ஆனால் காரை சுத்தப்படுத்தி வச்சுக்கிறது, இதெல்லாமே லக்ஸரியான பொருட்கள் மேலே எல்லாமே உங்களுக்கு விருப்பங்கள் ரொம்ப ஜாஸ்தி. வீட்டுக்குள்ளே வந்தாலே அழகு சாதன பொருட்கள், நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வச்சுருக்கிறது, இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே நறுமணமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதே போல் வைத்துக் கொள்வார்கள் அப்படிங்கிறது உண்மை. நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் உத்திராடம். உத்திராடம்னா 2 வாக்குன்னு சொல்கிறோம். பேசி ஜெயிக்க முடியாது, பேச்சால் மற்றவர்களை கவரக்கூடியவர்கள். அதாவது எந்த இடத்துல எப்படி பேசணும், ஃபோர்ஸாக பேசுகிற இடத்துல பயங்கரமாக சண்டை கட்டி வாங்கக்கூடியவர்கள். அதே போல் எந்த இடத்துல நளினமாக பேசி ஒரு விஷயத்தை கறந்துக்கணும், ஒரு விஷயத்தை வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் பேச்சாலேயே எல்லாத்தையுமே மேக்சிமம் சரி பண்ணக்கூடிய நபர்கள் இந்த போராட நட்சத்திரக்காரர்கள். அதே போல் எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்வார்கள். அந்த இடத்துல அவங்க தான் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க. அதே போல் இவர்களுக்கு எல்லாமே அமைஞ்சு ஒரு பெயர், புகழ், மதிப்பு, ஒரு விஷயத்துக்கு போனாலும் இவர்களுக்கு ஒரு முன் மரியாதை கொடுப்பது, இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும் இயற்கையாகவே.
பிறக்கும் பொழுது பூரட நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய திசையில் பிறப்பாங்க. சுக்கிர திசை 20 வருட காலங்கள். இந்த 20 வருட காலத்தில் நம்ம ஏகദേശம் 1ஆம் மாதம், 2ஆம் மாதம், 3ஆம் மாதம் 4 பாதகமுமே தனுசு ராசிக்குள்ளே தான் இருக்குது. அப்போ எந்த பாதத்தில் பிறக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அந்த 20 வருடத்தை நம்ம கணக்கு பண்ணிக்கணும். மேக்ஸிமம் ஒரு 10 to 15 வருடம் அப்படிங்கிறத நம்ம கணக்கு எடுத்தாலும் இளமை கால பருவங்கள் சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். அதே போல் குரு நல்லா இருந்துட்டால் இந்த பிறவி வந்து ஓரளவு எல்லா விஷயமும் சாட்டிஸ்ஃபைடு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாம். இதில் ஒரு வேளை சுக்கிரன் கெட்டாலும் சரி, குரு கெட்டாலும் சரி, ஓரளவுக்கு 50% நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதே போல் பிறக்கும் பொழுது நீங்கள் சுக்கிர திசையில் பிறக்கிறதுனால சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்க வேண்டும். குட்டி சுக்கிரன்னு சொல்லுவோம். அப்போ சுக்கிரன் நல்லா இருந்து விட்டால் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் குடும்பம் வளர்ச்சி, சொத்து சுகங்கள், வீடு மனை சொத்துக்கள் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும். ஒரு அழகு, உங்களை எல்லாரும் தூக்கி கொஞ்சிறது, நீங்கள் இருக்கிற இடம் செழிப்பாக இருக்கிறது, நீங்கள் வந்தாலே அந்த இடம் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கிறது, நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் ஏற்படுத்தி கொடுத்துவிடும். ஒரு வேளை சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன டவுன் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் சந்திப்பாங்க. ஒரு இடம் விட்டு இடம் மாற வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தைக்கு சில கேடுகள், தந்தைக்கு ஏதாவது ஒரு கண்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பது, அதே போல் தந்தைக்கு ஏதாவது நோய் நொடிகள் அல்லது தந்தையை விட்டு பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், இதெல்லாமே சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இருந்தாலும் இந்த பூர நட்சத்திரம் பிறந்தாலே ஒரு வளர்ச்சி, ஒரு லக்ஸரியான வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு லக் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு. அதனால நல்லா இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரு நீங்கள் வளர வளர உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அடுத்தது பாருங்கள், சுக்கிரனுக்கு அப்புறம் வரக்கூடிய திசை சூரிய திசை. 6 வருட காலங்கள். நம்ம 10 வயசுலேருந்து கணக்கு போட்டாலும் 16 வயசு வரைக்கும் கூட நம்ம இந்த சூரிய திசையை நம்ம கணக்கு போடலாம். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்கள், உங்கள் ஜாதகத்துக்கு 9ஆம் அதிபதியாக இருந்தாலும் கூட இந்த பூரட நட்சத்திரத்துக்கு பெரிய அளவுக்கு சூரியன் நன்மையை தருவது கிடையாது. அதே போல் தந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள், தந்தையினுடைய வளர்ச்சி குறையிறது, சூரியன் நல்லா இல்லைன்னா அதெல்லாம் நடந்துவிடும். ஒருவேளை சூரியன் நல்லா இருந்தால் அப்பாவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகிறது, தந்தைக்கு தொழில் ரீதியாக பயணங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், தந்தையினுடைய அன்பு கிடைப்பது, உங்களுக்கும் படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி, ஒரு பெயர் புகழ் இதெல்லாமே கிடைத்துவிடும். அடுத்தது சந்திர திசை. இந்த சந்திர திசை அப்படிங்கிறது 10 வருட காலங்கள். மேக்சிமம் 16லேருந்து 26 வயது வரைக்கும் போட்டாலும் கூட இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க, உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் இந்த உங்கள் நட்சத்திரம் சுக்கிரன், இது வந்து சந்திரன் அப்படிங்கிறது சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை ஒரு ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. அப்போ இந்த சந்திர திசையில் ரொம்ப கவனமாக இருக்கும். இளமை பருவத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து லவ் அஃபேர்ஸ் ஆனாலோ அல்லது காதலில் ஏதாவது தேவையில்லாத ஒரு சம்பவங்கள் நடக்க இருந்தாலோ, திருமணம் சார்ந்த விஷயத்திலேயோ அல்லது வந்து படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஏமாற்றத்தை கொடுத்துவிடும். சந்திர திசையில் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்களை கடந்தே நடந்து. நீங்கள் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருந்தாலும் கூட, ஏன்னா பூரடவு கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாகவும் யோசிக்கும். ஒரு ப்ளஸ் ப்ரில்லியன்ட், ஒரு மைனஸ் வந்து அவங்களுக்கு சில டைமில் ஏமாந்துருவாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போது இந்த சந்திர திசை வரும் பொழுது ஆரம்பத்திலேயே இந்த திசை எப்படி இருக்குது, உங்களுக்கு சந்திரன் நல்லா இருக்காரா இல்லையா, கேந்திர திரிகோணம் ஏறிட்டாருன்னா லக்ன ரீதியாக ஓரளவுக்கு பரவாயில்ல, சுபகிரகத்தினுடைய சேர்க்கையில் இருந்துட்டாலும் இல்லாமல் ஏதாவது ஒரு மறைந்தோ வேறு ஏதாவது ஒரு பாவகிரகத்தினுடைய சேர்க்கையால் சந்திரன் இருந்து விட்டாலும் நீங்கள் எப்படிங்கிறது கொஞ்சம் கணக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. அப்போ இந்த சந்திர திசையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இளமை பருவத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து லவ் அஃபேர்ஸ் ஆனாலோ அல்லது காதலில் ஏதாவது தேவையில்லாத ஒரு சம்பவங்கள் நடக்க இருந்தாலோ, திருமணம் சார்ந்த விஷயத்திலேயோ அல்லது வந்து படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஏமாற்றத்தை கொடுத்துவிடும். சந்திர திசையில் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்களை கடந்தே நடந்து. நீங்கள் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருந்தாலும் கூட, ஏன்னா பூரடவு கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாகவும் யோசிக்கும். ஒரு ப்ளஸ் ப்ரில்லியன்ட், ஒரு மைனஸ் வந்து அவங்களுக்கு சில டைமில் ஏமாந்துருவாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போது இந்த சந்திர திசை வரும் பொழுது ஆரம்பத்திலேயே இந்த திசை எப்படி இருக்குது, உங்களுக்கு சந்திரன் நல்லா இருக்காரா இல்லையா, கேந்திர திரிகோணம் ஏறிட்டாருன்னா லக்ன ரீதியாக ஓரளவுக்கு பரவாயில்ல, சுபகிரகத்தினுடைய சேர்க்கையில் இருந்துட்டாலும் இல்லாமல் ஏதாவது ஒரு மறைந்தோ வேறு ஏதாவது ஒரு பாவகிரகத்தினுடைய சேர்க்கையால் சந்திரன் இருந்து விட்டாலும் நீங்கள் எப்படிங்கிறது கொஞ்சம் கணக்கு கவனமாக நம்ம பார்த்துக்கணும். அப்போது இந்த சந்திர திசை கண்டிப்பாக ஏமாற்றத்தை கொடுக்கும். நல்லா இருந்தாலும் இல்லாட்டியும். நல்லா இருந்துட்டால் ஏமாற்றத்துக்கு அப்புறம் ஒரு வெற்றி அப்படிங்கிற அமைப்பு. அப்படி இல்லைன்னா ஏமாந்து அதனால் சில அவமானங்களை சந்தித்து கொஞ்சம் தலைகுனிவை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அதனால் இந்த காலகட்டங்கள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் லவ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஏமாற வேண்டாம். பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. அதே போல் திருமண வாழ்க்கையாக இருக்குதா, கொஞ்சம் நீங்கள் ஏற்கனவே இந்த பூரட நட்சத்திரத்துக்கு திருமண வாழ்க்கை மேக்சிமம் நல்லா இருக்காது. ஆனால் வளர்ச்சி இருக்கும். நீங்கள் போனதுக்கப்புறம் திருமணம், அதாவது நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது அப்படின்னு இருந்தாலும் கூட
கல்யாணம் பண்ணி போகிற இடம் அப்படிங்கிறது நல்ல வளர்ச்சியாயிரும் உங்கள் ஜாதகத்தினுடைய அமைப்பு. கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய இடம் ரொம்ப டவுனாக இருக்காங்க, ஒரு ஏழை குடும்பத்தில் இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, அல்லது ஒரு நல்ல வசதி வாய்ப்புகள் இல்லை, நீங்கள் எதிர்பார்த்த வசதிகள் இல்லாமல் இருந்தாலும் கூட நீங்கள் கல்யாணம் மூச்சு போனதுக்கப்புறம் ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் மூய்த்து போனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த குடும்பம் பயங்கர டெவலப் ஆயிரும், தொழில் வளர்ச்சி ஆயிரும், கணவர் நல்லா ஸ்டாண்டர்ட் ஆயிடுவாங்க. ஆனால் இதெல்லாம் உங்களால் தான் வருது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, உங்களை இகழ்ந்து பேச வேண்டிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். இது போராட்டத்திற்கு உண்டான சாபம், வேறு வழி இல்லை, இதை அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ இந்த சந்திர திசை அப்படிங்கிறது நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயத்தில், படிப்பு சார்ந்த விஷயத்தில், நண்பர்கள் சார்ந்த விஷயத்தில், காதல் சார்ந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். எந்த வயதில் வருதுன்னு பாருங்கள், அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய விஷயங்களை தயவு செய்து கொஞ்சம் நிதானமாக செயல்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா மனசு, சந்திரன்னா மனசு ஒரு நிலையாக இருக்கிறதுக்கு விடவே விடாது, ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். எப்படி வளர்பெரி 15 நாள் தேய்பெரி 15 நாள் இந்த சந்திரனை நம்ம சொல்கிறோமோ, அதே போல் ஒரு டைம் பார்த்தா வேண்டாம், இந்த கெட்ட விஷயத்துக்கு நம்ம போக வேண்டாம் அப்படின்னு தோணும். ஒரு சில டைமில் பார்த்தா இல்லை பரவாயில்ல, நமக்கு நம்ம சந்தோஷம் நம்ம சூழ்நிலைகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்போ சந்திரன் எந்த நிலையில் இருக்காங்க அதற்குண்டான வழிபாடுகள் கரெக்டாக நீங்கள் செய்யணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சந்திர திசையை கவனமாக பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, அது உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி. 2வது சுக்கிரனும் சந்திரனுடைய சேர்க்கை ஏமாற்றங்களை நிறைய கொடுக்குது அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அதுவும் இல்லாமல் எதிர்ப்பாளர்கிட்ட நிறைய ஏமாந்தார். சந்திரனா உடல் மனம் இதுவும் கூட ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கூட கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. நான் சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து செவ்வாய் திசை பார்த்தீங்கன்னா 30லேருந்து 37 வயசு வரைக்கும் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம், 7 வருட காலங்கள். இப்போ இந்த செவ்வாய் திசையை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா வீடு மனை சொத்து சுகங்கள், ஒரு கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா இந்த செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதி. மேக்சிமம் பாருங்கள் 5ன்னு அதிர்ஷ்டம், குழந்தைகள், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வீடு மனை சொத்து சுகங்கள், எதிர்பார்த்த வாழ்க்கை, இது எல்லாமே கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் பிடிவாதம். ஏன்னா இயற்கையாகவே உங்களுக்கு வந்து இந்த பூரண நட்சத்திரம் கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். அப்போது இந்த செவ்வாய் வரும்போது இன்னும் கொஞ்சம் கோபங்கள் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் பிடிவாத குணங்களும் அதிகமாக இருக்கும். இதில் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி நம்ம கொண்டு போயிடணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஒரு வேளை செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னா குழந்தைகளுக்கு அதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, வீடு வாங்கி போட்டுட்டு இடம் வாங்கி போட்டு கட்ட முடியாமல் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் இடம் விட்டு இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது ராகு திசை. இந்த ராகு திசை பாருங்கள், நம்ம ஏகதேசமாக அது 18 வருஷம், நம்ம 35 வயசுலேருந்து கணக்கு போட்டாலும் ஒரு 50 வயது வரைக்கும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அப்போது இந்த ராகு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில். இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த சுக்கிரனுக்கு ரொம்ப நட்பு கிரகம் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த ராகு தான். இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் இருந்து என்ன சொல்லுவோம், நல்ல பணப்புழக்கம் உள்ள ஜாதகம், நல்ல பணப்புழக்கம் உள்ள ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் கேரக்டர் வைஸில் கொஞ்சம் சரி இருக்காது. அப்போது ஆணாக இருந்தால் பெண்களிடமும், பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை கர்மாவை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன். அதனால கொஞ்சம் இந்த சுக்கிர திசையில் இந்த பூரட நட்சத்திரக்காரர்கள் இயற்கையாகவே லவ் அஃபேர்ஸ் அதிகமாக ஆகும். அதே போல் திருமணத்துக்கு அப்புறம் இந்த ராகு நல்லா இல்லைன்னா பிறர் மனையை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துவிடும். அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆணாக இருந்தால் மற்ற பெண்களிடமும், பெண்ணாக இருந்தால் மற்ற ஆண்களிடமும் தொடர்புகளை இந்த ராகு இயற்கையாகவே கொண்டாந்து விடுது. அதனால் கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. ராகு நல்லா இருந்ததா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஆனால் ஒன்றா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்குவீங்க, அல்லது இது வராமையே வந்தது மலையாட்டு அது பனியாட்டு போய்விடும் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது இந்த ராகுல இது மட்டும்தான் நடக்குமா? கிடையாது. ராகுல பெரிய பணப்புழக்கங்கள் ஏற்படும். எப்படி காசு பணம் சொத்து சேர்க்கையை சேர்த்துருவாங்க. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த சுக்கிரன் காம்பினேஷன், அதே போல் ராகு காம்பினேஷன், இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை பெற்று திசை 18 வருஷம் நடத்துது அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த ராகு நல்லா இருந்தாலும் இல்லாட்டியும் ஓரளவுக்கு பணம் சொத்து சேர்க்கை மதிப்பு மரியாதை இது எல்லாமே கூட்டி கொடுத்துரும். ஆனால் கேரக்டர் வைஸில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது உண்மை. அதே போல் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படி இருந்தாலும் குடும்பத்தில் கொஞ்சம் மன உளைச்சல்கள், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், உங்களுடைய பெரியவர்களுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இதெல்லாமே இந்த ராகு திசையில் கொடுத்துரும். அடுத்தது பாருங்கள் குரு திசை வருவார், 16 வருட காலங்கள். இந்த குரு திசை பாருங்கள் ஒரு 50லேருந்து எடுத்துட்டாலும் ஒரு 65-70 வயசுக்குள்ள நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். அப்போது இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசி அதிபதி, தனுசு ராசிக்கு அதிபதி குரு தானே. அப்போ இந்த குரு என்ன பண்ணுவார், இந்த பூரடம் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் எதையுமே யோசிக்காது, நல்லது கெட்டது எதுவுமே தெரியாமல் தன்னுடைய சுகம், தன்னுடைய நிலவரம், தனக்கு தேவையானது என்ன, தன்னுடைய நிலைக்குண்டான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத போராடி வாங்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இதெல்லாமே எப்போ தெரியும், நம்ம இப்படி பண்ணியிருக்கோம், நம்ம செஞ்ச செயல் தப்பு, நம்ம செஞ்ச செயல் கரெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் எப்போ தெரியும், இந்த குரு கொடுத்துருவார். குரு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் இந்த குரு திசை அப்படிங்கிறது ஆன்மீகம்,
இறை வழிபாடு, இறை நம்பிக்கை, சாமியே கும்பல கோயிலுக்கே போகாமல் இருக்கிறவங்க கூட இந்த குரு திசை வரும்பொழுது ஓரளவுக்கு தன்னை பற்றிய நிலையை அறியக்கூடிய தன்மையை கொடுத்து விடுவார்கள். அப்போ இந்த குரு திசை கண்டிப்பாக ஓரளவுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கும். ராகு கெட்டு போயிட்டா பெயர் புகழ் மதிப்பு கெடும். நல்லா இருந்துருச்சுன்னா உங்களுக்கு பெயர் புகழ் எப்போ போலவே இருக்கும். அதே போல் குரு நல்லா இருந்தாலும் இல்லாட்டியும் புகழுக்கு கொஞ்சம் அடிமைப்படுத்திவிடும். அப்போது அந்த புகழுக்காகவே நல்ல கண்ணியத்தோட எல்லாத்துக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், மற்றவர்களை அனுசரித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், தான தர்மம் நிறைய செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த குரு திசையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அப்போ குரு திசையில் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய சொத்து பத்துக்கள், இதனுடைய தரம் எல்லாமே அதிகமாகும். ஒரு சொத்து வாங்கி போடுறீங்க, ஒரு நிலம் வாங்கி போடுறீங்க, ஏதாவது ஒரு விஷயங்கள் நகை நட்டு, இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நிறைய வச்சுருந்தீங்க அப்படின்னா எப்போ உங்களுடைய மதிப்பு அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு திசையில் அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது மிகவும் அதிகமாகும். உங்கள் பேரில் சொத்து வாங்கினீங்கனாலே மிகப்பெரிய வளர்ச்சி ஆயிடும். ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்கினீங்கனாலும் கூட உங்கள் பேரில் வாங்கும்போது அது கோடிக்கணக்காக உங்களுக்கு அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடும். இது சுக்கிரனுக்கு உண்டான ஒரு யோகம், பூரண நட்சத்திரத்துக்கு உண்டான யோகம். பூரண நட்சத்திரத்துக்கு சாபங்களும் உண்டு, அதே போல் யோகங்களும் உண்டு. யோகமாக இருக்கிறது உங்கள் பேரில் நீங்கள் எது வச்சுக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு நாளாக அது சொத்தினுடைய மதிப்பு பல மடங்கு கூடும். இறங்கவே இறங்காது. உங்கள் சொத்து நீங்கள் எப்படி வாங்கினீங்களாலும் அந்த சொத்தினுடைய மதிப்பு குறையவே குறையாது அப்படிங்கிறது உண்மை. அடுத்து சனி திசை. இந்த சனி திசையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2, 3 கூடியவர். அப்போ சனி பகவான் அப்படின்னாலே குருவுக்கு ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியவர் தான். அதே போல் சுக்கிரனுக்கும் சனி ஒரு நல்ல ஒரு பொருத்தமுள்ள நட்பு நட்சத்திரம் தான். எப்படி உங்களுக்கு சுக்கிரன் ராகு சேர்க்கை காம்பினேஷன் நல்ல காம்பினேஷனோ, அதே போல் இந்த சுக்கிரனும் சனி காம்பினேஷன் அப்படிங்கிறது பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன். அதனால் உங்களுக்கு சனி நல்லா இருந்துட்டால் உங்களோட இறுதி காலம் வரைக்கும் உங்களுக்கு செல்வத்துக்கும் உங்களை கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கும் குறைவில்லாமல் இருப்பாங்க. ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு வீடு மனைகள் சொத்துக்கள் உங்களை சுற்றி எல்லாருமே சொந்த பந்தங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கொடுத்து விடுவார். ஒருவேளை சனி கெட்டாலும் கூட உங்கள் ஜாதகத்தில் நிச்சயமாக ஜீவனத்துக்கும் அதே போல் சொத்து சுகத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் குறைவில்லாமல் இருக்கும். உங்கள் கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கு மட்டும் ஆட்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதே போல் நோய் நொடிகள் நிறையா இருக்கும். மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துருவார் இந்த சனி பகவான். சனி மேக்ஸிமம் நல்லா இருக்கணும். இறுதி காலத்தில் சனி உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துட்டால் நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய இறுதி பயணம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே கிடையாது. இப்போது பூரண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கேரக்டர் வைஸில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய சொத்து சேர்ப்பீங்க. அதில் எந்த ஒரு குறையும் இருக்காது. அதே போல் லக்ஸரியாக வாழக்கூடியவங்கள் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். ஆனால் இவங்களுக்கு ஒரு சொத்து வருது, ஒரு சொந்த பந்தங்கள் எல்லாம் வருது அப்படிங்கிறது ஒரு நல்ல பீரியட் எப்போ அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பீரியட் எல்லாமே நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன அட்வைஸாக எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு உண்டான வழிபாடுகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பூராடம் அப்படின்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம். வருடம் ஒரு முறை ஸ்ரீ ரங்கநாதரை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே போல் வருணன் மலைக்கு அதிபதின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது மழை தண்ணீரில் குளிப்பது, மலையில் நனைவது, இது போல் சில விஷயங்கள் வைத்துக்கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். அடுத்தது பாருங்கள், வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து நீங்கள் அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கெட்ட பெயர் அப்படிங்கிறது நிச்சயமாக வராது அப்படிங்கிறது உண்மை. அதுவும் அலங்கரிக்கப்பட்ட அம்மன், மாரியம்மன், காமாட்சி, இது போல் அலங்காரமாக இருக்கணும். நல்ல மகாலட்சுமி, இது போல் அலங்காரமாக இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக வெல்த்லேயும் நல்ல க்ரோவாக இருப்பீங்க. அதே போல் இந்த கெட்ட பேர் எல்லாமே ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு உங்கள் காதுக்கே வராமல் அது காணாமல் போயிடும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம்.